ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி பிளான்ட் வேகமாக வளர்கிறதுக்கும் அதோட இலைகள் திளிர்கள் நிறையா வருவதற்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். எப்படி மணி பிளான்ட்டை வளர்க்கலாம், எந்த திசையில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தந்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு மணி பிளான்ட்ஸ் இருக்கும், ஆனால் நிறையா அதுக்கு திளிர்கள் வளாமல் இலைகள் நிறைய அடர்த்தியாக கொடுக்காம அப்படியே வச்ச மணியே இருக்கும், எந்த ஒரு வளர்ப்புமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு 2 விதமான ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து மண்ணில் வளர்க்குறது, இன்னொன்று வந்து தண்ணியில் வளர்க்குறது. 2 விதங்களும் வளரக்கூடிய பண்பு உள்ள ஒரு தாவரங்கன்னு கூட சொல்லலாங்க. மணி பிளான்ட் வந்து கொடியாக வளரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. மணி பிளான்ட் செடி நல்லா வளரணும் அப்படின்னா சில முக்கியமான குறிப்புகள்லாம் நம்ம பின்பற்றணுங்க. முதலாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தொட்டியில் மண்ணில் வச்சு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா கிளைகள் வந்துட்டு அந்த தொட்டியை மூடாமல் பார்த்துக்கிறணும். அந்த சூரிய வெளிச்சம் வந்துட்டு நம்ம வேர் பகுதியில் படுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த கிளைகள் வந்துட்டு வேர் பகுதியில் மூடாமல் பார்த்துக்கோங்க. சூரிய வெளிச்சம் அதுக்கு படும்போது தான் அந்த வேர்கள் வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்படி வேர் பகுதியில் வந்துட்டு சூரிய வெளிச்சம் படாமல் இருந்ததுனா தான் வளராமல் அப்படியே இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா, மணி பிளான்ட்டை ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாங்க. பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே மண்ணுலேயும் வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாங்க. இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் தண்ணி போட்டு கூட நம்ம வச்சுக்கலாங்க. ஆனால் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வெளியே வச்சுருக்கோம் அப்படின்னா, மண்ணில் வச்சுருக்கோம் அப்படின்னா சூரிய ஒளி படுற மாதிரி பார்த்துக்கணுங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு இளம் வெயில் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெயிலில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது நல்லா நம்ம மணி பிளான்ட் வந்துட்டு தலைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா மணி பிளான்ட்டுக்கு வந்துட்டு சூரிய வெளிச்சம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்பட்டு வருகிறதுங்க. அதே மாதிரி நீங்கள் மணி பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்ற போது தண்ணியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மணி பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக உறிஞ்சக்கூட தன்மையும் அதுக்கு இருக்குங்க. அதனால தான் தண்ணீர்லேயும் கூட இந்த தாவரங்கள் நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மணி பிளான்ட்டுக்கு காலையிலையும் மாலையிலையும் 2 நேரங்களும் நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டே வரணுங்க. அது உங்களோட தொட்டியோட சைஸை பொறுத்து இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைஸில் வந்துட்டு மணி பிளான்ட்டை நட்டு வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த தொட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்துட்டு தாராளமாக கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட மணி பிளான்ட் வந்துட்டு நல்லா தாராளமாக இந்த மாதிரி ஒரு க்ரோத் வருங்க. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதை நான் அழகாக வெயிலில் தான் வச்சுருக்கேன். காலையில் உள்ள அடிக்கிற வெயில், அந்த 7 to 9 மணிக்குள்ளே அடிக்கிற வெயில் மட்டும்தான் அங்கே அடிக்கும். மிக முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மணி பிளான்ட்டுக்கு கொடி மாதிரி வளரக்கூடிய ஒரு பண்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு கயிறோ ஒரு கம்போ வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே மேலே படர்ந்துட்டே போகும். நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி ஒரு கம்பு ஒரு சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கம்புலையே படர்ந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. முக்கியமாக மணி பிளான்ட் வந்துட்டு கீழே படராமல் பார்த்துக்கோங்க. கீழே படர்ந்துச்சு அப்படின்னா கீழே ஃபுல்லுமே ஒவ்வொரு கிளைகளுக்குள்ளேயுமே வேர்கள் வச்சு பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிருங்க. கீழே வந்துட்டு படர்ந்து போகும்போது ஒவ்வொரு சில இடங்கள் கிளைகள்லையும் நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு வளர்ச்சி வந்து வராமல் அப்படி நின்றுங்க. அதனால தாங்க சில பேருக்கு வந்துட்டு செடிகள் தலையாமல் அப்படியே இருக்கிறது. பொதுவாக கிளைகளை வந்துட்டு மேல் நோக்கி வளர்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல தழைவுகள் எடுத்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா, மேல் நோக்கி போகிற மாதிரி தான் நாங்கள் கிளைகளை வச்சுருக்கோம். இந்த மாதிரி மேல் நோக்கி போயிட்டே இருக்கும்போது தான் அது அழகாக அடர்த்தியாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்னும் க்ரோத் கொடுத்துட்டே இருக்குது. நான் நிறைய இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு தனியாக பிளான்ட்ஸையுமே வச்சு நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் இருந்துமே உங்களுக்கு அந்த கட்டிங் பண்ண இடத்துலையும் இருந்தும் உங்களுக்கு நிறைய பட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இலைகள் வந்துட்டு பழுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக உங்களுக்கு படர்ந்து வர்ற மாதிரி வளர்ந்தது அப்படின்னா நீங்கள் சைடில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி மணி பிளான்ட்டில் 2 வகை உண்டுங்க. ஒன்று சின்ன இலைகள் வச்ச கொண்ட மணி பிளான்ட்டாக இருக்கும், இன்னொன்று பெரிய மணி பிளான்ட்டு இலைகள் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி மணி பிளான்ட்டும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு வாழை இலை போல் கூட இருக்குங்க. வாழை இலை இருக்கிற மாதிரி நீங்கள் மணி பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பாட்டில் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணும். சிறிய இலைகளாக இருந்ததுன்னா சின்ன தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. பார்த்தீங்களா, அதிலேருந்து எடுத்த கட்டிங்ஸ் தான் இது. எவ்வளோ அழகாக வந்துட்டு க்ரோத் வந்துட்டு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு 4 டிப்ஸ் வந்துட்டு நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மணி பிளான்ட் இந்த மாதிரி ஒரு க்ரோத்து சூப்பராக கொடுக்குங்க. மணி பிளான்ட் நம்ம சுற்றி இருக்க காற்று வந்து மாசுபடுத்தினாலும்
அந்த காற்றை வந்துட்டு சுத்தப்படுத்துறதுக்கு, நமக்கு இயற்கை முறையில் காற்றை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கறதுக்கும் நம்ம மணி பிளான்ட் ஒரு வகையாக இருக்குங்க. அதனாலேயே நம்ம வீட்டில் வந்துட்டு தாராளமாக இந்த மணி பிளான்ட்டை நம்ம வளர்க்கலாங்க, வீட்டிலே வெளியேயோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் நம்ம கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நம்மளால் வாங்கிக்கிற முடியும். ஹோம் டெலிவரியும் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க் டச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கிக்கலாம். வீட்டுக்குள்ளேயோ கூட வச்சு நம்ம வளர்க்கலாங்க. இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே மணி பிளான்ட் நல்லா வளருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ எவ்ரிவன்.